இன்றைக்கி நம்ம என்ன குலதெய்வத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம்புலி அம்மன் தான். சரி, வேம்புலி அம்மனை பற்றி பார்க்கலாமா? வேண்டுதலை நிறைவேற்றி அருளாட்சி செய்து வரும் வேம்புலி அம்மன் வந்து லட்சக்கணக்கான குடும்பத்தில் குலதெய்வமாக இருக்காங்களாம். சென்னையில் வந்து சுமார் 500 ஆண்டுக்கு பழமையான பழவந்தாங்கல் வேம்புலி அம்மன் வந்து ஆலயம் வந்து சற்று வித்தியாசமாக இருக்குமா. அடுத்தது வேம்புலி அம்மனோட உருவான கதையை பார்க்கலாம். சென்னையில் வந்து பழவந்தாங்கல் வந்து மிக சிறிய விவசாய கிராமமாக இருந்துச்சான். அங்கே வந்து பேருந்து வசதி, ரயில் வசதி எதுவுமே கிடையாதாம். ஒரு வழி பாதை மட்டும்தான் இருந்துச்சான். வழித்தடமாக இருந்துச்சு. பழவந்தாங்கல் வந்து சுற்றுப்புற பகுதியில் எல்லா பக்கமுமே வந்து விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். வெறும் வயல்வெளியாக தான் இருந்துச்சு அந்த கிராமம். மக்கள் வந்து ஏரியில் வர தண்ணியை வச்சு தான் விவசாயம் சாகுபடி செஞ்சுட்டு வந்திருந்தாங்களாம். வேம்புலி அம்மா வந்து விவசாய நிலங்களுக்கு இடையில ஒரு வேப்ப மரத்தடியிலேருந்து குடியிருந்தாங்களாம். ஆனால் வந்து அது யாருக்குமே தெரியல. வேப்ப மரத்தடியில் வேம்புலி அம்மன் இருக்கிறது வந்து அந்த ஊர் மக்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சான். ஆனால் ஒரு நாள் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, தன்னை வந்து தெரியப்படுத்தணும் இந்த ஊர் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்கண்ணா. எல்லோரும் வந்து அங்கே தான் வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுக்கிறது வழக்கமாக. அப்போ வந்து அதுமாரி ஊர் மக்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு உணவை முடித்துட்டு வேப்ப மரத்தடியில் மக்கள் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். எல்லா நாட்களை விட அன்று வந்து அவர்களுக்கு மனம், இடம் எல்லாம் சற்று வித்தியாசமாக இருந்துச்சான். அந்த இடமே அவர்கள் உடல் களைப்பை நீக்கிய சில்லென்று குளிர்ந்த காற்று, அதோட மனதில் கவலை எல்லாம் நீங்கி மனம் ரொம்ப லேசாக இருந்துச்சான். அதை எல்லா மக்களும் உணர்ந்தாங்களாம். இதெல்லாம் உணர்ந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். நாளடைவில் தங்களது குறைகளை வந்து வேப்ப மரத்தடியில் உட்காந்து சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அவங்க கூற குறைகளை அனைத்து வந்து உடனுக்குடனே வந்து தீர ஆரம்பிச்சுதான். இந்த அதிசயத்தை கண்ட உடனே இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த வேப்ப மரத்தடியில் வந்து சொல்லிட்டு போனால் எல்லாம் சரியாகும் அப்படின்ட்டு அவங்க மனப்பூர்வமாக நம்ப ஆரம்பித்தாங்களாம். இந்த சமயத்தில் தான் வேம்புலி அம்மா வந்து ஒரு பக்தை மூலம் வந்து சாமியாடி வந்து அருள்வாக்கு கூறி தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிட்டாங்க. சாமியாடி அந்த பெண், நான் நீண்ட நாட்களாக இந்த வேப்ப மரத்தடியில் தான் இருக்கேன், வேம்புலி அம்மனாக இருக்கேன், உங்கள் குறைகள் எல்லாம் தீர்த்து உங்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்தியதும் நான் தான். இந்த வேப்ப மரத்தடியில் ஒரு கோயில் கட்டி என்னை வழிபட்டு வந்தீங்கன்னா நான் வேண்டுதல் அனைத்தையும் வந்து நிறைவேற்றி உங்கள் குலத்தை எல்லாம் காப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். தங்கள் ஊருக்கு வந்து குறையெல்லாம் நீங்கி வேம்புலி அம்மா வந்து விட்ட மகிழ்ச்சியில் வந்து வேம்புலி அம்மனுக்கு வந்து கோயில் கட்டி வழிபட வந்து அந்த ஊர் மக்கள் வந்து தொடங்க ஆரம்பித்தாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற கடவுள்கள் சன்னதிலையும் இந்த வேம்புலி அம்மா கோயில் வந்து கட்டப்பட்டுச்சான். இதோட திருவிழாவை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் திருவிழா வந்து இந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பாக நடக்குமா. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்வாங்களாம். இதுதான் வேம்புலி அம்மனோட வரலாறு. வேறு ஏதாவது குலதெய்வம் வேணும்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா, பாய்.